செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார் ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம் தேவாதி தேவனை நம்முடைய வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகின்றோம், துக்கப்படுத்துகின்றோம். அவரை தூஷிக்கிறவர்களாய் அநேக நேரங்களிலே மனம் பதறி நம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றோம், மனம் பதறி பேசுகிறவர்களாய் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை அழைத்து வந்து வனாந்திரத்தின் வழியாக நடத்தின போது அவர்கள் நம் தேவாதி தேவன் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக இந்த வனாந்திரத்தின் வழியாக நம்மை ஒரு சில பாடுகளின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி சற்றும் உணராமல் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை வருத்தப்படுத்துகிற விதத்தில் பேசினார்கள், நடந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவர்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சூழ்நிலைகள் சாதகமில்லாமல் பாதகமாக இருக்கும்போது அவர்கள் மறந்துவிட்டு தேவனை துக்கப்படுத்தினதை, துக்கப்படுத்தின வார்த்தைகளை பேசினதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்று சொல்லி அறியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி ரோமர் 8:28 வாசிக்கிற பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவராய் இருக்கின்றார் என்று சொல்லி அறிந்து நாம் எந்த சூழ்நிலைகளிலும் மனம் பதறி பேசாமல் கர்த்தரை வருத்தப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்காக ஓடுவோம், உழைப்போம்.
கர்த்தருக்காக கிரியை செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.